எங்க தலைவருடைய டீசரே வந்து 10 கோடி பேர் 15 கோடி பேர் பார்ப்பாங்க. அவரை கேவலப்படுத்துற மாதிரியோ இமிட்டேட் பண்ற மாதிரியோ இதெல்லாம் திமுகவுடைய சூழ்ச்சிகள் எப்பயுமே இருக்கும். ஏன்னா ரெட் ஜெயின் வந்து ஒட்டுமொத்த திரைத்துறையும் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்கள நம்பி எந்த நடிகரும் நடிகைகளும் எந்த படத்திலும் நடிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சினிமா தியேட்டர்ஸும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஏதாச்சும் ஒரு சினிமா தியேட்டர் ரெட் ஜெயின் பேச்சை கேட்கலன்னா உடனே கமர்ஷியல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க, இபி டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க. அதனால எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் தானா போயிட்டாங்க. 2011 இதே தவறுதான் நடந்துச்சு. கலைஞர் குடும்பம் சினிமா துறையை ஒட்டுமொத்தமா கைப்பற்றி சினிமா மூலியமா வெற்றி பெறணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு கலைஞரோட குடும்பங்கள் காணா போய் ஒரே ஒரு குடும்பம், இது உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பம் ஒட்டுமொத்த சினிமா துறையோட இண்டஸ்ட்ரி வேலை கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய். நீங்க இந்த 52 வாரம் ஒரு வருஷத்துல ஒவ்வொரு வாரத்திலையும் எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்க. 52 வாரத்துல 50 படம் ரெட் ஜெயின் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் அவங்க வந்து ஒழிச்சிட்டாங்க. அப்போ அவங்கள பிளாக் மணியை வந்து ஒயிட் மணி ஆக்குறதுக்கு ரெட் ஜெயினை யூஸ் பண்ணி எல்லா படமும் அவங்க கண்ட்ரோல தான் இருக்கணும். எல்லா நடிகைகளும் சைன் பண்ணணும். சைன் பண்ணலன்னா அவங்க அந்த நடிகைகளை ஒழிச்சிருவாங்க. அந்த தேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்க. இதுதான் ரெட் ஜெயின் பண்றவுடைய வேலை. 2011 அப்படி பல குடும்பங்கள் வந்து சினிமா கண்ட்ரோல் பண்ணாங்க. அன்னைக்கே புரட்சி தலைவர் அவர்கள் எடுத்து நின்னாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ரெட் ஜெயினுடைய ஆதிக்கமும் இந்த சினிமா துறையை வந்து கண்ட்ரோல் பண்றதையும் கடுமையா நாங்க எதிர்க்கிறோம். எந்த அரசியல்வாதியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா வருவாய் அதுவும் ஊழல் தான். 2021 முன்னாடி ரெட் ஜெயின் படம் எத்தனை படத்தை வாரம் ரிலீஸ் பண்ணுச்சு? நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். 2011 இருந்து 2021 வரைக்கும் எத்தனை படத்தை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சியில் சிஎம்மா இருக்கும் பொழுது எத்தனை படத்தை ரிலீஸ் பண்ணாங்க? அவங்க கிட்ட பணம் இருந்துச்சா? காசு இருந்துச்சா? பெரிய பெரிய நடிகர்களை வச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களா? அப்ப எத்தனை படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண முடிஞ்சு? 5 வருஷமா எந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. 2014 இருந்து 21 எந்த படத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ணல. 1-2 படம் உதயநிதி சார் நடித்த படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஜெயிச்சு முடிச்ச பிறகு ஒரு நிறுவனம் ஒவ்வொரு வாரமும் எல்லா பெரிய பெரிய நடிகைகள் கால் ஷீட் எல்லாம் இவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க.